வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, மொத்த ஆளா மொத்த பெரிய சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? எஸ், டீசல் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்டு டீசல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, ஒரு சமூக கருத்து, ஒரு தெரியாத ஒரு ஜோனை வந்து நமக்கு வந்து காட்டுற விதத்தில் இருந்துச்சு. நிறையா பேருக்கு அந்த ஜோன் வந்து தெரியாது என்ன நடந்துகிட்ருக்குன்னு. அதை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது, ஒரு நாலேஜ் கொடுக்குற மாதிரி, ஒரு சோஷியல் ப்ராப்ளம் சொல்கிற மாதிரி அப்படிங்கிறது வந்து மீனவர் சைட்லேருந்து வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. படம் வந்து நல்லா இருந்துச்சு, கருத்துக்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் மூவி வைஸ் பார்த்தோம்னா வந்துட்டு கொஞ்சம் பிட் லேகிங் அங்கங்கே இருந்துச்சு. பட் வந்து ஸ்டோரி வாஸ் ஃபைன், எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து ஸ்டார்டிங்க்கும் அந்த எண்டிங் போக போக வந்து அப்படியே வந்து கிரிப்பிங் பண்ணி அப்படியே தூக்கிட்டு வருவாங்க நம்மளை. இடையில கொஞ்சம் லைட்டாக லேக் தட்டி அப்படி போகும். பட் வந்து இட்ஸ் ஓகே. ஒரு படத்துக்கு, ஒரு நல்ல படத்துக்கு சம்டைம்ஸ் அந்த லேக் இருந்து அப்படின்னு எடுத்து பூஸ்ட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால அதை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் வந்து அப்படியே கிளைமேக்ஸ் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்துட்டு அப்படியே கிரிப்பிங்காக கொண்டுட்டு போய் நல்லா தூக்கிட்டு போனாங்க. ரிட்டன் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் படம் பார்க்குற ஃபீல் இருந்துச்சு. படம் 2 hours 20 minutes இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப நேரம் படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிளைமேக்ஸ் போக இருந்துச்சு. பட் வந்து நல்லாவே வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. ஓகே, அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசம் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் வாஸ் ஸ்லோ, அப்படியே ப்ராசஸில் போச்சு. பட் ஒரு நல்ல ஸ்டோரிக்கு இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸ் இருந்தால் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுடலாம். அண்ட் அதேமாதிரி இது முழுக்க வந்து ஒரு மீனவர்கள் சைடில் இருந்து ஒரு வரப்படுற ஸ்டோரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்பிரேஷனே வந்து அப்படியே ஒரு கத்தி படத்தை அப்படியே லோ பட்ஜெட்டில் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. ஆக்டரும் வந்து அங்கே விஜய், இங்கே வந்து ஹரிஷ் கல்யாண். அப்புறம் வந்து அங்கே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அந்த ஆக்டிங் எல்லாமே வந்துட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எஸ், அங்கே வந்து கத்தியில் விவசாயிங்களுக்காகனா இங்கே வந்து மீனவர்களுக்காக அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் எஜுகேஷ்னல் வைஸ் நாலேஜபிளாக வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணும் எல்லாத்தையுங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விதமாகவும் காமிச்சிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த தீபாவளிக்கு ஒரு 2 hours வந்து எனக்கு வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம் இருந்தால் போதும். ரொம்ப எமோஷ்னல் வேணாம், ரொம்ப இது வேணாம். ஒரு ஸ்டோரியாக, ஒரு நல்ல ஸ்டோரியாக பார்த்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு படம் பார்த்த ஃபீல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு நல்ல படமாக இருக்கும். காமெடி அந்தளவு ஒர்க் அவுட் இல்லை, ஆக்ஷன்ஸும் அந்தளவுக்கு இல்லை, ரொமான்ஸும் அதிகமாக இல்லை, இந்த மாதிரி எதுவுமே அதிகமாக இல்லை. மெயினாக வந்து ஸ்டோரி பேஸ் பண்ணி ஸ்டோரி தான் இதில் வந்து மையமே. அவங்க எல்லாருக்கும் பின்னால் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடியான ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் விறுவிறுப்பாக இன்னும் கொஞ்சம் கொண்டுட்டு போயிருக்கலாமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு லைட்டாக. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஃபிஷர்மேன்ஸோட கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் வந்து இன்டென்ஸாக காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அப்படியே கொண்டுட்டு போய் ஃபினிஷ் பண்ணாங்க. பட் ஸ்டோரி வாஸ் டெப்த்து வந்து அந்தளவுக்கு நல்லா டீப்பாக இறங்கி அந்தளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து காமிச்சிருக்காங்க. அதோட ப்ராப்ளம்ஸ், காசஸ் வந்து நல்லாவே வெளிப்படையாக சூப்பராக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த போர்ட் விஷயம் எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஃபிலிமாக நமக்கு பார்க்குறப்ப வந்துட்டு அவங்க கொடுத்த நாலேஜ் எல்லாமே வந்து பயங்கரமான நாலேஜ். இந்த மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணி இவ்வளோ விஷயம் இப்படிலாம் மடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிக்கிற அளவுக்கான செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டோரி போகும்போது அந்தளவுக்கு டீப்பாக இருக்குது. பட் வந்து என்ன ஒரே ஒரு மிஸ் என்னென்னா வந்து இந்த படத்துக்கு இது வந்துட்டு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடி ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் மற்றபடி ஸ்டோரி வைஸ், ஆக்டிங் வைஸ், மிச்ச எல்லாத்துலேயுமே வந்து தூள் கிளப்பிட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ், ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம், ஒன் ஆஃப் த குட் ஸ்டோரி. எல்லாருமே வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டோரிங்கிற மாதிரி ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காங்க. இந்த தீபாவளிக்கு மிச்ச படத்தையெல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணலைங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமாகவே இருக்கும். ஒரு 2 வருஷம் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு இதை வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பிட் லேகிங், கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருந்தது, அந்த ஒரு ஃபால்ட் மட்டும் தான். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சர்தாரில் எந்தளவுக்கு வந்து அந்த டெப்த்தாக வந்து காமிச்சிருப்பாங்க, அந்த
அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பாலிடிக்ஸ் அதே மாதிரி வந்துட்டு இதுலேயும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு டெப்த்தான பாலிடிக்ஸ் காமிச்சிருக்காங்க. அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்துட்டு கத்தி படத்தில் விஜய் வந்து ஹேண்டில் பண்ண மாதிரியே வந்து ஒரு இன்ஸ்பைர்டு மாதிரி அந்த மாதிரி வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. இன்ஸ்பைர்ட் மாதிரியா இல்லை என்ன யோசிச்சு அதை வந்து எடுத்தாருன்னு தெரியல. பட் வந்து அது கண்ணு முன்னாடி அப்படி தான் இருக்குது. அவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது கூட வந்துட்டு இதனால யாருக்காவது வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா வந்து பொதுமக்கள் பாதிப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு விஜய் சொல்கிற அதே பாணியில் இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மேபி அதே இன்ஸ்பிரேஷனில் எடுத்துருக்கலாம். ஓகே, பட் இட்ஸ் வாஸ் அ குட் ஃபிலிம். குட் இன்டென்ஷனல் குட்டாக இருக்குது, ஸ்டோரி குட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் எடுத்திருக்க டெப்த், அந்த நாலேஜ் வந்து டெப்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ வந்து இது வந்து போய் வாட்சபிளான ஒரு ஃபிலிம் தான். சொல்லப்போனால் இன்டர்மிஷனுமே வந்து அந்தளவுக்கு ஒன்றும் அப்படி டெப்த்தெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரு லைட் ஹார்ட்டடாக படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு லைட்டாகவே தான் ட்ராவல் ஆகும். உங்களுக்கு அப்படி குப்புன்னு கூஸ் பம்ப்ஸ் ஆகிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. பட் அவங்க அந்த நாலேஜ் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் சொல்கிறப்ப அந்த டெப்த்து என்னென்னலாம் இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொன்னப்போ, அந்த பாலிடிக்ஸ் சொன்னப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லி ஒரு பிரமிப்பாக ஒன்று யோசிக்கிற அளவுக்கான அந்த ஒரு திங் மட்டும் இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் வச்சுட்டு அப்படி ஒரு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப கிளைமேக்ஸில் ஒரு வெறியாக ஒரு ஃபைட்டை வச்சு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது அண்ட் ஹரிஷ் கல்யாணுக்கு நீங்கள் பார்க்கிங் லப்பர் பந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு இருக்குதான் என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இட்ஸ் அ குட் ஃபிலிம், நல்ல படம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம். எஸ், ஃபிலிமுக்கான ஈக்குவல் அந்த ஒரு இதில் வந்துட்டு அந்த ஒரு போட்டியில் வந்துட்டு அதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அது வந்து எனக்கு வந்து இந்த ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த 3 நாளைக்குள்ள திருடு போன அந்த 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயிலை கண்டுபிடிக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோக்கும் ட்ராய்க்குங்கிறதுக்காக வந்துட்டு இந்த படத்துக்கு மார்க் வந்து ஒரு 65 to 70 வரைக்கும் வந்து கொடுக்கலாம். எஸ், அந்தளவுக்கு ஒரு குட் ஃபிலிம். 75 வரைக்குமே கொடுக்கலாம், குட் ஃபிலிம். அதனால் வந்துட்டு இந்த படத்தை தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். இந்த டியூட் பிடிக்காதவங்களுக்கு பைசன் வந்து ஐயோ எமோஷ்னலாக போகும்பா, கேஸ்ட் வச்சு பண்ணுறாங்கப்பா, எனக்கு அதெல்லாம் வேணாப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சைடு பார்த்தோம்னா வந்துட்டு டியூட் வந்து என்னப்பா சமூக சீர்கேடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த லெவலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டீசல் ஒரு நல்ல படம், ஒரு டீசெண்டான வாட்சபிளான ஒரு ஸ்டோரி வைஸ், ஒரு டெப்த் வைஸ் வந்து ஒரு நல்லாயிருக்கும் அந்த படம். அதனால் போய் தேட்டர் வாட்சபிள் ஃபிலிம் தான். ஓகே, இந்த வீடியோ, இந்த கண்டென்ட், இந்த ரிவ்யூவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூ நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்க்குறேன். Until then, bye bye from Deepak. Bye bye Kidem Fame. Love lots.